வெல்கம் டு டிகே நேஷனல் கேம்பஸ். இன்னைக்கு நம்ம வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டுக்கு வந்திருக்கோம். இந்த சப்ஜெக்டில் இன்னைக்கு நம்ம HTML லேர்ன் பண்ண போகிறோம். HTML லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி HTMLங்கிறது என்ன, அதை யார் கிரியேட் பண்ணாங்க, அதோட அட்வான்டேஜ் என்ன, எந்த அளவுக்கு முக்கியத்துவங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர எந்த ஒரு வெப்சைட் டியூட்டோரியலையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். HTML இந்த வேர்டை நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருந்தாலும் ஓகே, கேள்விப்படாட்டியும் ஓகே. இந்த வீடியோவில் அதுக்கான முழு அறிவையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். HTML டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கிறவர் தான் கிரியேட் பண்ணார். 1980ஆம் ஆண்டு ஒரு வெப்சைட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. வெப்சைட் ஏன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்தை வேர்ல்டில் உள்ள எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெப்சைட்டை டெவலப் பண்ணாங்க. அதுக்கு பொதுவான ஒரு லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த HTMLங்கிறத க்ரியேட் பண்ணாங்க. இந்த HTML வந்த பிறகு தான் இன்றைக்கி வேர்ல்டில் எல்லா வெப்சைட்டுமே டெவலப் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இந்த HTML வச்சு தான் இன்றைக்கி இருக்க எல்லா ட்ரெண்டிங்கான எல்லா வெப்சைட்டுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. HTML அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டுக்கு ரொம்ப முக்கியம். HTML இல்லாமல் ஒரு வெப்சைட் இல்லை அப்படிங்கிறத தான் சொல்லணும். HTML அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், ரைட்? ஸோ இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது கேள்விப்படாமல் இருக்கலாம். ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு டவுட் வரும், HTMLங்கிறது ப்ரோக்ராமிங்கா அப்படின்ட்டு. சில பேர் HTMLையும் ப்ரோக்ராமிங் தாங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பீங்க. அது தவறு. HTML அப்படிங்கிறது மார்க்அப் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வேற ஒரு சப்ஜெக்ட். வெப்சைட் அப்படிங்கிறது வேற ஒரு சப்ஜெக்ட். ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்னு போகும்போது அதுக்குள்ள லாஜிக்கல் திங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வரும். அதாவது லாஜிக்கல் திங்ஸ் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது A+A அதை நம்ம கல்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி 2 நம்பரை கல்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வர விஷயங்களை தான் லாஜிக்கல் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இங்கே HTMLக்கு அந்த மாதிரி எந்த ஒரு லாஜிக்கல் விஷயமும் இருக்காது. நம்ம இங்கே டைரெக்டாக ஒரு விஷயத்தை வெப்சைட்டுகள் ஷோ பண்ணுறதுக்காக இந்த HTML யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்கிறது. ஸோ HTML பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டுன்னு சொல்லலாம். டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னா, எது தொடர்பான ஒரு வெப்சைட்டை உருவாக்குறோமோ அந்த வெப்சைட் எல்லாமே ஒரு ஃபோல்டருக்குள்ளே அடங்கிடும், ரைட்? ஸோ அந்த ஃபோல்டரை தான் எந்த இடத்துலேருந்து வேர்ல்டில் சர்ச் பண்ணாலும் கொண்டு போய்ட்டு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே. ஸோ அதைத்தான் என்னென்னா டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். இந்த டாக்குமெண்ட் தான் எல்லா வெப்சைட்லேயும் மெயின். ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறதுனா மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ டாக்குமெண்ட் டைப்னு தான் சொல்லுவோம் பொதுவாக இந்த HTML நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக என்ன நம்மளுக்கு டூல்னா, நம்மக்கிட்டே தான் இருக்குது அந்த டூல், வேறு எங்கேயும் தேட தேவையில்ல. என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு டூலை நம்ம உருவாக்கணும். ஸோ அது வேறு எங்கேருந்து வராது. HTML லேர்ன் பண்ணுங்கன்ட்டு வேறு யாரும் உங்களுக்குள்ளே திணிக்கும் போது ஸோ கண்டிப்பாக உங்களால் லேர்ன் பண்ண முடியாது. HTMLங்கிறத நீங்களாக லேர்ன் பண்ணணுங்கிற ஒரு தோட்டம் உங்களுக்குள்ளே உருவாக்குனா மட்டுமே HTML உங்களால் நல்லா லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதில் டாப் லெவலுக்கும் போக முடியும். ஏன்னா வெப்சைட் அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம். அதோட உதாரணம் தான் என்னன்னா, இன்னைக்கு கிரேட் 10 கிரேட் 11 படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட புக்குக்கும் வந்துருச்சு HTML கட்டாயம் லேர்ன் பண்ணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் உருவாகிருச்சு. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா, எதிர்காலத்தில் நம்ம எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான், ஆன்லைனில் தான் நிறைய விஷயத்த படிக்க போகிறோம். அப்படிங்கும்போது வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி கிரேட் 10 11க்கே அந்த சிலபஸை கொண்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப முக்கியமான வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா HTML லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தேவைன்ட்டு சொன்னேன், ரைட்?
ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் லேர்ன் பண்ண முடியாது. HTML மட்டும் இல்லை, எதுவுமே அப்படி தான். உங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, இப்போ HTML நான் லேர்ன் பண்ணணுங்கிற ஒரு தோட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா போதும். அதுக்கடுத்து உங்களுக்கு கோடிங்கிற ஒரு நாலேஜ் கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன தேவை அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் ஏதாவது தேவை, ரைட்? கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது தேவை. அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் கூட லேர்ன் பண்ணலாம், ரைட்? ஓகே. ஏன் அப்படின்னா, நான் வெப்சைட் லேர்ன் பண்ணும்போது எந்த ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ என்கிட்ட இல்லை. ஆனால் நான் அதை ஒரு எக்ஸசைஸ் புக்கில் கோடிங்கை எழுதி பழகினேன். ஸோ அதோட அட்வான்டேஜ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டீச் பண்ணிக்கிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத அதுவாக கொண்டு வந்து கொடுத்துரும். அடுத்து என்ன உங்களுக்கு தேவைன்னா, டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லுவோம். இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணும்னா, ஸோ HTML கோடிங் எல்லாமே நம்ம டைப் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லெட்டர் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இல்லாட்டி ஒரு விஷயத்தை டைப் பண்ணி எடுக்கணும்னா, ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் MS வேர்டை யூஸ் பண்ணுவீங்க டைப்பிங்காக. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வெப்சைட்டை நம்ம உருவாக்குறதுக்காக HTMLங்கிற ஒரு விஷயத்தை டைப் பண்ணுறதுக்காக நோட்பேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நோட்பேடுங்கிறது HTML-ஐ உருவாக்குறதுக்கு, ஸோ கோடிங்கை டைப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த நோட்பேடுங்கிறதுல, இந்த நோட்பேடில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. விண்டோஸ்லேயே கொடுத்துருக்காங்க நோட்பேடுங்கிற ஒரு ஆப்ஷனை. அதே மாதிரி நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், நோட்பேட் ப்ளஸ் அதே இருக்கும். அதெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சப்ளைம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது. சப்ளைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்ளைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். நம்மளோட கோடிங்லாம் வேறு கலர்ஸ்லாம் காட்டும். ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம், ரைட்? ஓகே. அதுக்கடுத்து என்ன தேவைன்னா, ஒரு ப்ரௌசர் தேவை. ப்ரௌசர் அப்படிங்கிறது வந்து கூகுள் க்ரோம் இருக்குது, மாசிலா ஃபயர்பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும், எரர் வராது. ஸோ ஈஸியான மெத்தடில் இருக்கும். நம்ம கோடிங்குள்ளே போவோம். இப்போ நான் சப்ளைம்ங்கிற இந்த டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டவுன்லோட் 10 MB தான் இருக்கும். நீங்கள் மொபைலில் கூட டவுன்லோட் பண்ணி உங்களோட பிசிக்கு போட்டுக்கலாம். ஸோ இதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. HTML கோடை டைப் பண்ண போகிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். HTML அப்படிங்கிறத டைப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, ரைட்? இந்த பேஜுக்கு வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, நம்ம இன்னும் இந்த பேஜுக்கு சொல்லலை இது வந்து HTML-ஆக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத. அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் ஒரு பேஜை க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, ஃபைல் போயிட்டு இந்த பேஜை சேவ் பண்ணிக்கிங்க. சேவஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் சாய்ஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் இங்கே வந்து இண்டெக்ஸ்னு கொடுக்குறேன். இண்டெக்ஸ் டாட், அது ரொம்ப முக்கியம், இண்டெக்ஸ் டாட் HTML நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அந்த பேஜுக்கு வந்து என்ன தெரியும்னா, ரைட், இது HTML-ஆக தான் இவங்க சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இது ஒரு வெப்சைட்டாக அது கன்வெர்ட் பண்ணிக்கும். .htmlங்கிறது அதோட எக்ஸ்டென்ஷன். அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, மறக்கவும் கூடாது. ஸோ அதை மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பேஜுக்கு வந்து தெரியாது இது HTML பேஜ் அப்படின்ட்டு. ஓகே, இப்போது சேவ் பண்ணிட்டேன், ரைட்? இப்போ பாருங்கள், மேலே அந்த பேஜில் index.htmlங்கிறது சேவ் ஆகிருச்சு. HTMLனு நான் டைப் பண்ணுறேன், HTML, ரைட்? ஸோ இப்படி நார்மலாக நம்ம HTML டைப் பண்ணிக்கிட்டு போனோம்னா இந்த பேஜுக்கு வந்து நம்ம எத்தனையாவது வெர்ஷனை யூஸ் பண்ணுறோங்கிறது தெரியாது. அதாவது HTML 1 2 3 4 அப்படின்ட்டு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்தது வந்து HTML 5. நம்ம HTML 5 யூஸ் பண்ணணும் அப்படின்னா டாக் டைப்னு இருக்குது. டாக் டைப்பை வந்து நம்ம கொண்டு வரணும். அதாவது டாக்குமெண்ட் டைப்னு சொல்லுவோம். அதோட ஷார்ட் தான் என்னென்னா டாக் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஷார்ட்கட் ஒன்று கொண்டு வர போகிறேன். HTMLங்கிறத டைப் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டில் டெப் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது ஷார்ட்கட் வந்துருச்சு. ஒரு HTMLக்குள்ளே என்னெல்லாம் இருக்கணுமோ பேசிக்காக
அது எல்லாமே ஷார்ட்கட்டாக இங்கே ரன் ஆகிருச்சு, உங்களுக்கு இப்போ விளங்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HTML அதுக்கு முன்னாடி டாக் டைப்ன்ட்டு விஷயம் ஒரு நான் சொன்ன அந்த டாக்குமெண்ட் டைப்போட ஷார்ட்கட் இங்கே விழுந்திருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா HTMLனு விழுந்திருக்கு. அதுக்கு அடுத்து ஹெட், ரைட். ஓகே, இப்போது HTMLல சின்டெக்ஸ் இருக்குது, ரைட். சின்டெக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான், ரைட். கிரேட்டர் தென் சிம்பிளும் லெஸ் தென் சிம்பிளும் தான் அதோட சின்டெக்ஸ், ரைட். ஓப்பன் டேக் அதே மாதிரி க்ளோஸ் டேக்னு சொல்லுவோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா HTML வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரைட். அதுக்கு கீழே ஹெட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்து டைட்டில்ங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டைட்டில் டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கு. இப்போது எப்படின்னா இந்த டேக்கை நான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு இப்படி அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணாட்டி என்னென்னா அது கண்டினியூவாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த HTML இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அதே மாதிரி இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னா HTML க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்லாஷ் சிம்பிளை போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த டேக்குகளுக்கு, ரைட். ஸோ அப்போ தான் இந்த பேஜுக்கு வந்து ரைட் இங்கே ஸ்டார்ட் பண்ண HTML வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி ஹெட் இருக்குது. ஹெட்னா இந்த பேஜோட ஹெட்டிங் சைடுன்னு சொல்லுவோம், ரைட். ஸோ அதுக்குள்ளே டைட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த டைட்டில்னா என்னன்னா நம்மளோட பேஜோட டைட்டில் அப்படிங்கிறது தான். டைட்டிலை கொடுத்துட்டு நம்ம பேஜில் பார்ப்போம் எப்படி இந்த டைட்டில் வந்திருக்கு அப்படின்னு. மை வெப்சைட்னு கொடுக்குறேன், .comனு கொடுக்கலாம், அதை உங்களோட விருப்பம், ரைட். இந்த டைட்டில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட வெப்சைட் எப்படி ரன் ஆகணுமோ அந்த பேரை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் www.facebook.com போகிறீங்க அப்படின்னா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா facebook.com அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த ஃபேஸ்புக் கம்பெனி வந்து எப்படி அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா facebook.comங்கிற அந்த டைட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க, ரைட். ஓகே, இப்போது Ctrl+S கொடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஃபைலில் போயிட்டு சர்வ் கொடுக்கணும், ரைட். ஸோ எப்போ ஒரு எடிட் பண்ணாலும் இந்த பேஜுக்கு நம்ம அங்கே போயிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி சர்வ் பண்ணிக்கணும். இப்போ நான் மினிமைஸ் பண்ணிட்டு நான் கொடுத்த அந்த வெப்சைட் அதாவது .htmlனு கொடுத்தேன்ல index.html பாருங்கள் டெஸ்க்டாப்பில் இங்கே வெப்சைட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. க்ரோமில் தான் ரன் பண்ண போகிறேன், அதனால் க்ரோம் ப்ரௌசரில் ஹெட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன்னு கொடுக்குறேன். இப்போது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நான் டைட்டிலாக கொடுத்த விஷயம் வந்து இங்கே காட்டுது, அதாவது மை வெப்சைட்.com அப்படிங்கிறத டைட்டிலாக கொடுத்தேன், இங்கே டைட்டிலாக ஷோ பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இன்னும் நம்ம இந்த பேஜுக்கு உள்ளுக்கு என்னென்ன வரணும் அதெல்லாமே நம்ம இன்னும் எந்த ஒரு கோடிங்குமே ரன் பண்ணல, அதனால் எந்த ஒரு கோடிங்குமே காட்டலை, ரைட். அதெல்லாம் எப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். டைட்டில் கொடுத்தாச்சு, பாடிக்கு வரோம், ரைட். பாடி அப்படின்னா என்னென்னா இப்போது ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கும், அதே மாதிரி ஹெட்டிங் இருக்கும், அதுக்கு அடுத்து அந்த பேஜோட முக்கியமான விஷயம்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஹெட்டிங் வந்து நீங்கள் இங்கேயே கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கோடு தான் என்னென்னா ஹெச்ன்னு சொல்லுவோம், ரைட். ஹெச் அப்படிங்கிறத ஹெட்டிங்க்கு ஷார்ட்டாக சொல்கிறது. கிரேட்டர் தேன் லெஸ் தென் போட்டு ஹெச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா H1 2 3 4 5 வருது, ரைட். இப்போது நான் இங்கே கொடுக்குறேன் TK நேஷனல் கேம்பஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஹெச்சை க்ளோஸ் பண்ணணும். இப்போ ஹெச்சை க்ளோஸ் பண்ணியாச்சு. Ctrl+S கொடுத்து சர்வ் கொடுத்துட்டு நான் அந்த க்ரோம் ப்ரௌசரை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா TK நேஷனல் கேம்பஸ் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் வந்து வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பாடி செக்ஷன்லேயும் கொடுக்க முடியும், பாடிக்குள்ளேயும் கொடுக்கலாம், நம்மளோட விருப்பம். Ctrl+S கொடுத்துட்டு ரைட். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து சர்வ் பண்ணிட்டு தான் அங்கே போய்ட்டு ரன் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா H1னா என்ன, H1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்குது, அதெல்லாமே பார்ப்போம். H1ல் நான் அதை வந்து போடுறேன். H1 மேலே உள்ளதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
H1ல இருக்கு இப்போ. ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. பேஜை வந்து எப்பயுமே ரீலோட் பண்ணணும். போல்டாக ஹைலைட்டாக ஒரு ஹெட்டிங் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதைத்தான் ஹெச்ன்னு சொல்கிறது. ரைட், ஓகே. அடுத்து H2ங்கிறத பார்ப்போம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட், நான் இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். H1னா இங்கே அடுத்து H2க்கு நான் மாற்றுறேன். அதே மாதிரி க்ளோசிங்லையும் H2 போடணும். H2 போட்டுருங்க. அடுத்து H3 வரணும். அடுத்துல H3, H4, அடுத்து H4 க்ளோஸ் பண்ணிக்கலாம். H4, H5, H5, H6. HTML வந்து எப்போவுமே H6 வரைக்கும் தான் எடுத்துக்கும். H7, 10, 7, 6 அதெல்லாம் எடுக்காது. ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இப்போது ப்ரௌசரை ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா H1ங்கிறது வந்து நம்ம மேலே கொடுத்த ஹெட்டிங். ரைட், H2 வந்து அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, போல்ட் ஆகி. H3, 4, 5, 6ங்கிறது. ஸோ போக பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் வந்து சின்னதாகிட்டு இருக்கு, போல்டிங் ஆகி அதே ஃபாண்ட்டில் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் H1னா என்ன, 2னா என்ன, 3, 4, 5, 6ங்கிறது புரிஞ்சிருக்கும். ரைட், ஓகே. இது தான் ஹெட்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ரைட், ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது. ரைட், கமெண்ட் செக்ஷன் அப்படின்னா என்னென்னா HTML கோடிங் வந்து இவ்வளோ தான் அப்படின்ட்டு இல்லை, ஆயிரக்கணக்கான கோடிங்ஸ் கூட டைப் பண்ணிட்டு போகலாம். ஸோ நிறைய இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொஜெக்ட்லாம் செய்யும்போது இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போது இது வந்து ஃபெஸ்ட்டில் வந்து ஹெட்டிங் போட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து அவங்களுக்கு தேவையான டேபிள்ஸ் அந்த மாதிரி ஸோ சம்திங் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து மறக்காமல் இருக்கணும், இல்லாட்டி வேறு யாராவது அந்த கோடிங்கை ரீட் பண்ணும்போது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இது வந்து ஹெட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஹெட்டிங்கை வந்து இப்போ நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஹெட்டிங் அப்படின்ட்டு போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைட் ஆகிருக்கு. இப்போது இது நான் போட்டுக்கிறேன். எனக்கு அதாவது புரிகிற மாதிரி நம்ம எப்போயுமே கமெண்ட் வந்து புரிகிற மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா அதை பார்த்தோன்னே இது ரைட், இந்த விஷயம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து பேஜில் வந்து லோட் ஆகாது. நம்மளுக்கு இந்த கோடிங்கை ரீட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். ரைட், பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிருச்சு. மற்ற இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டில் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் மை ஹெட்டிங் அப்படின்னு போட்டிருக்கு. ரைட், ஸோ அதாவது இந்த ஏரியா வந்து ஹெட்டிங் ஏரியா அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் கமெண்ட் செக்ஷன் சொல்கிறது. இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு நான் போய்ட்டு இங்கே ரன் பண்ணுறேன், ரீலோட் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த திஸ் இஸ் மை ஹெட்டிங்னு கொடுத்தது இங்கே வந்து லோட் ஆகலை. என்ன காரணம்னா அது வந்து கமெண்ட்டாக தான் அது அந்த HTML பேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பேராகிராஃப். இப்போது ஹெச்ங்கிறது பார்த்தாச்சு, ஹெட்டிங்காக தான் இந்த ஹெச்ங்கிறத யூஸ் பண்ணுறதுன்ட்டு. அடுத்து நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வெப்சைட்டில் நிறைய பந்தியாக நிறைய விஷயங்களை ரீட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ரைட், நிறைய லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ரைட், அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போது பேராகிராஃப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா கமெண்ட் கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் வெப்சைட் பேராகிராஃப். ரைட், கொடுத்தாச்சு கமெண்ட்டை. அது கீழே நான் வந்து பேராகிராஃப் டேக். ரைட், பேராகிராஃப்ங்கிறது ஒரு பந்தி, அதுக்கு தான் பேராகிராஃப்னு சொல்கிறது. அதே மாதிரி அதோட இப்போது ஹெட்டிங்க்கு வந்து நம்ம ஹெச்னு யூஸ் பண்ணோம்ல, இங்கே பேராகிராஃப் ஒன்று யூஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கு பிங்கிற அந்த லெட்டரை வந்து யூஸ் பண்ணுவோம். டேக்கை யூஸ் பண்ணியாச்சு, பி. ரைட், ஓகே. இப்போ நம்ம இதுலேயும் ஷார்ட்கட் நம்ம போக முடியும். என்டர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பி டேக் வந்து க்ளோசிங்லேயும் வந்துருச்சு. ரைட், ஓகே. இப்போது அதுக்கு இடையில நம்ம வந்து பேராகிராஃப் கொடுக்கலாம். ஸோ பேராகிராஃப் வந்து நம்மளோட பேஜை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.
ஸோ இது தான் நம்மளோட பேஜில் வந்து என்னென்ன ஒரு நியூஸ் சம்மந்தமாக போடுறோன்னா அந்த மாதிரி பேஜாக இருந்துச்சுன்னா இதில் வந்து நியூஸ்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு பேராகிராஃபை வந்து நம்ம கொடுக்க முடியும். நம்மளோட பேஜை பற்றி கொடுக்குறது. அப்படி இல்லைன்னா சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ கொடுத்துக்கலாம். அது வந்து அந்த பேஜ் யார் க்ரியேட் பண்ணுறாலோ அந்த ஓனர்ஸோட விருப்பம் தான். ரைட், இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃபை வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். இப்போ நான் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். வேர்டில் ஷார்ட்கட் இருக்குது, ஈக்குவல் ரேண்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணோம்னா பேராகிராஃப் இது வந்து ஷார்ட்கட். இப்போ நான் அது வந்து காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+O கொடுத்து Ctrl+X கொடுத்து கட் பண்ணுறேன். டோன்ட் சேவ் கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ரைட், இப்போ நான் கட் பண்ண அந்த பேராகிராஃப் வந்து இங்கே நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு நான் பேஜுக்கு போகிறேன். இப்போ ரீலோட் பண்ணோன்னே இப்போ ஒரு பேராகிராஃப் வந்து ஷோ ஆகிருக்கு. இதுதான் பேராகிராஃப் அப்படின்னு சொல்கிறது. நம்மளோட இது வந்து உங்களுக்கு நார்மலாக விளங்குறதுக்காக கொடுத்துருக்கேன். நம்ம வந்து பேஜ் ஒன்று நேச்சுரலாக க்ரியேட் பண்ணல. ரைட், பேராகிராஃப்னா என்னன்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஓகே, இப்போது அடுத்து இந்த பேராகிராஃப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சில இடங்களில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி போல்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்டாலிக் மெத்தட்லாம் நிறைய லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேராகிராஃப்க்கும் இன்னொரு பேராகிராஃப்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வெப்சைட்டில் ஒரு ரீடிங் மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நார்மலாக நம்ம காப்பி பண்ண அந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 3 உடஞ்சிருந்துச்சு இப்படி விளங்குதா. ஸோ இப்படி தான் நம்ம காப்பி பண்ணோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் இங்கே வந்து ஷோ பண்ணல வெப் பேஜில். ரைட், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம தான் அதுக்கான கோடிங்ஸ் எல்லாமே கொடுக்கணும். ரைட், ஸோ நம்ம புரிய வைக்கணும் இந்த மாதிரி தான் நம்மளோட பேஜ் வரணும் அப்படிங்கிறத இந்த HTML பேஜுக்கு வந்து புரிய வைக்கணும். ரைட், ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கனால Ctrl+S கொடுத்துட்டு நான் அங்கே போயிட்டு சர்வ் கொடுத்துட்டு ரீலோட் பண்ணுறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அதாவது ஸ்பேஸ் இங்கே இருக்குது ஆனால் அங்கே வரல அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று உங்களுக்கு வந்துருக்கும். ரைட், இதுக்கு என்ன காரணம்னா எந்த ஒரு விஷயமே கோடிங் மூலமாக தான் இந்த HTMLக்கு சொல்லணும். ரைட், கோடிங் மட்டும்தான் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, இப்போது ரைட் ஒரு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து BRங்கிற டேகை யூஸ் பண்ணுவோம். BR அப்படின்னா பிரேக் அப்படின்னு சொல்கிறது. டேகை போட்டாச்சு BR. ரைட், ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் கீழேயும் பேஜுக்கு போடுறேன். BRங்கிற டேகை போட்டாச்சு. Ctrl+S கொடுத்துட்டேன். Ctrl+S கொடுத்துட்டு ரீலோட் பண்ணுறேன் பேஜை. ஸோ ஆனால் இங்கே லைட்டாக பிளிங்க் ஆகிடுச்சு. இந்த ஸ்பேஸ் வந்து அந்த BRங்கிற அந்த டெக் வந்து இன்னும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, BRங்கிறத மறுபடியும் யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த BR டேக்கை யூஸ் பண்ணலாம். ஓகே, BR கொடுத்தாச்சு. ரைட், இப்போ Ctrl+S கொடுத்தாச்சு. ரீலோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இப்போது நம்ம ஒரு பிரேக் பண்ணணும். ஒவ்வொரு பேராகிராஃபையும் நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். ரைட், அதுக்கு வந்து BRங்கிற டேகை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த பேஜ் உள்ள B அப்படின்னா பேர்டுன்னு அர்த்தம். வேர்ட் படித்தவங்களுக்குலாம் தெரியும். அதாவது Bங்கிற அந்த சிம்பிள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க வேர்டுகளுக்கு. ஸோ அதனால ஈஸியாக இருக்கும். வேர்ட் படித்து தான் அது படிக்கணும்னு இல்லை. ரைட், வேர்ட் படிக்காதவங்களுக்கு புரிய வைக்கிறேன். B அப்படிங்கிறது போல்டாக இருக்கணும் நம்மளோட பேஜில். B டேக்கை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி BR வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணலை. ரைட், க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி Bங்கிற டேக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதாவது என்னென்னா எந்த அளவுக்கு நம்மளோட பேஜில் அந்த நம்ம ஒரு விஷயத்தை வந்து போல்டு பண்ணி காட்ட போகிறோமோ அந்த அளவுக்கு அதை வந்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணணும். நான் இங்கே வந்து ரைட். ஓகே, இப்போது இங்கே வந்து நான் பியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா on the insert tab the galleries include items that are designed to coordinate with the overall look அப்படிங்கிறது மட்டும் போல்டாக இருக்குது.
ரைட். இதுக்கு என்ன மீனிங்? அப்போ நம்ம போல்டுங்கிற அந்த டெக்கை யூஸ் பண்ணியிருக்கோம், விளங்குதா? ஓகே, இப்போது அதை வந்து அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள சில விஷயங்களை அண்டர்லைன் பண்ணி காட்டுவோம். ஓகே, இப்போது அண்டர்லைன் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா யூ அப்படிங்கிற ஒரு டெக்கை யூஸ் பண்ணுவோம். யூங்கிறது வந்து அண்டர்லைன் அப்படின்னு சொல்லுவோம், அதோட ஷார்ட்கட் தான். இப்போ இங்கே வந்து நான் யூவை வந்து க்ளோஸ் பண்ணுறேன், கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன். இப்போது பேஜில் போய்ட்டு லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ நம்ம எந்த அளவுக்கு அங்கே வந்து யூ டேக்கை யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் ஆகிருக்கு. ரைட், யூ. ஓகே, இப்போ அந்த பேஜுக்கு கீழே நம்ம வந்து ஒரு லைன் ஒன்று வரணும். ஸோ இது அண்டர்லைன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு லைனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அண்டர்லைன்ங்கிறது வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்த அண்டர்லைன் பண்ணி ஷோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தான் அண்டர்லைன் சொல்கிறது. ஸோ ஒரு லைன் அப்படியே போடணும் அப்படின்னா அதுக்கு சொல்கிறது ஹெச்ஆர், ஹாரிசான்டல் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்ஆருங்கிறத வந்து ஒரு பேஜுக்கே போடுறது. இப்போ டேக்கை யூஸ் பண்ணுவோம், ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லுது. ஓகே, கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் போட்டிருக்கேன் இந்த பாருங்க, ஒரு பேஜுக்கே அப்படியே விழுந்திருக்கு. ரைட், இதை தான் ஹெச்ஆர்னு சொல்கிறது. ஓகே, இப்போ அடுத்து என்ன டேக் பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு பேராகிராஃப்க்கு கீழே என்னென்னலாம் டேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வெப்சைட்டில் எப்படிலாம் காட்டுவாங்க அப்படின்னா, ஒன்றுக்கு கீழே ஒன்றா ஒவ்வொரு விஷயத்தையும் டைப் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. 1 2 3 போட்டு காட்டிருப்பாங்க, ஸ்டார் மார்க்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன்னா லிஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறது. இப்போது இங்கே டிகே நேஷனல் கேம்பஸ்ங்கிறத நான் மேலே அங்கே டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இல்லையா, இது ஒன்று கீழே ஒன்றா இருக்குது, ஒரு பேராகிராஃபாக இல்லை. இப்போது இதை வந்து லிஸ்ட்டுன்னு தான் சொல்லணும், விளங்குதா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்னு சொல்லுவோம், மேலே உள்ளதை வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆர்டரில் வரணும் அப்படின்னா, இல்லை ஒரு விஷயத்த வந்து லிஸ்ட் முறையில் சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் இந்த கோடிங்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து சொல்லுவோம் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு டேக் என்னன்னா யூஎல் அப்படிங்கிறது அன்ஆர்டர் லிஸ்ட். ரைட்டா? ஓகே, இப்போ உங்களுக்கு புரியாட்டியும் நான் வந்து இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு வெப் பேஜில் ஷோ பண்ணும்போது உங்களுக்கு புரியும். யூஎல் அப்படிங்கிறது அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுது. யூஎல் டேக்கை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணணும், ஏன்னா அதுக்கு இடையில நிறைய கோடிங் வரும், இன்னும் லிஸ்ட் பண்ணல நம்ம. ரைட், ஓகே. இப்போ இதுக்கு உள்ளுக்க லிஸ்ட்டுங்கிற ஒரு டெக்கையும் போட போகிறோம். எல்ஐ அப்படின்னு சொல்கிறது, அதை எல்ஐ. ரைட், எல்ஐங்கிறது வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அந்த டெக்கை யூஸ் பண்ணியாச்சு. எல்ஐயை யூஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணதும் எல்ஐ க்ளோஸ் டைம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நான் வந்து சில விஷயங்களை டைப் பண்ணுறேன். உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். கம்ப்யூட்டர், அடுத்து எல்ஐ போட்டேன். மொபைல் ஃபோன்னுட்டு டைப் பண்ணுறேன். அடுத்து லேப்டாப்புங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உதாரணத்துக்கு தான். இப்போ பார்ப்போம் நம்மளோட பேஜில் என்ன மாதிரி ஷோ ஆகிருக்குன்ட்டு. கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு போய்ட்டு ரீலோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், லேப்டாப் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டொட்டு வச்சு வந்திருக்கு. அதாவது இந்த டொட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எல்ஐன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இங்கே எல்ஐங்கிறது தான் அந்த டொட்டாக மாறி இருக்குது. அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு ஓர்டரும் இல்லை. இது 1 2 3 அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லை. எது அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஷோ ஆகிருக்கு. ரைட், இது ஃபஸ்ட்டாக இருக்கா, இது செகண்டாக இருக்கா, தேர்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அங்கே மென்ஷன் பண்ணல. ஓகே, அப்போது ஆர்டர் லிஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுக்கு தேவை அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்டையும் கொண்டு வரலாம். ரைட், அதுக்கு தான் சொல்கிறது ஓஎல் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்கிறது. அதாவது ஒரே விஷயத்த 2-3 தடவை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காப்பி பண்ணி ப்ரெஸ் பண்ணி பழகணும். ஸோ அப்போ தான் அது வந்து ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும். ஏன்னா நம்மளோட டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கோடிங் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா டைமிங் வந்து ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் டீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour சரி ஆகிருக்கும். அதுக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அந்த டைமிங்லாம் உங்களுக்கு வந்து கணக்கே இல்லை. ரைட், இப்போ Ctrl S கொடுத்து மறுபடி போய்ட்டு அங்கே ரீலோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அன்ஆர்டர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், லேப்டாப் அப்படிங்கிறது வந்து டொட்டாக இருக்குது. கீழே நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்குது, நம்பர் 1 இருந்திருக்காங்க. மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது வந்து நம்பர் 2 இருந்திருக்கு, நம்பர் 3ல் வந்து லேப்டாப்புங்கிறது வந்துருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு விஷயத்தை வெப்சைட்டில் எப்படி ஆர்டர் பண்ணுறாங்க, அன்ஆர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்கும். அடுத்து ஒரு விஷயம் பார்க்க போகிறோம், டேபிள் மெத்தட்லாம் எப்படி கொண்டு வராங்கன்ட்டு. ஸோ டேபிள் மெத்தட்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு டைம் டேபிளை வந்து ஷோ பண்ணணும், இல்லாட்டி ஏதோ ஒரு லீஃப்லெட் அந்த மாதிரி அந்த கம்பெனி சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்த டேபிள் போட்டு அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துலலாம் இந்த டேபிள் டேக் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ஓ லெவல் படிக்கிறவங்க, கிரேட் 10 படிக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற கோடிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கும் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. டேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேபிள் அப்படி இப்போ நம்ம டேபிள் டேக்கை யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு டேபிளில் என்ன மாதிரிலாம் இருக்குன்னா, இப்போது டேபிள் வந்து நீங்கள் எக்ஸல் படித்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். டேபிள் அப்படின்னு போட போகிறோன்னா டேபிளில் ஹெட்டிங் போடுவோம், அதுக்கடுத்து டேபிள் ரோங்கிறது ஒன்று இருக்கும், டேபிள் டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் டேபிள் போட போகிறதுனால டேபிள்ங்கிறத HTMLக்கு சொல்லிட்டேன். ஸோ டேபிளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா டேபிள் ரோ இருக்கும், டிஆருங்கிறது டேபிள் ரோங்கிறது தான் டிஆர்னு சொல்கிறது. ஸோ டிஆர் இந்த டேபிள் ரோக்குள்ளுக்க வந்து என்ன போடுவோம்னா டேபிள் ஹெட்டிங் போடுவோம். டேபிள் ஹெட்டிங்கிறதுக்கு டிஹெச்னு சொல்லுவோம். டிஹெச்னுக்கு தான் டேபிளில் ஹெட்டிங் என்ன வரணும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போது நான் நேம்னு கொடுத்துக்கிறேன். நேம் ஃபஸ்ட்டில் வரணும், ஃபஸ்ட்டு ஹெட்டிங்காக வந்து நேம் வரணும், செகண்ட் ஹெட்டிங்காக வரணும், டிஹெச் போட்டாச்சு. இமெயில் தேர்டில் போட்டாச்சு, டிஹெச் போட்டுக்கணும். தேர்டில் நம்ம போட போகிறோம் ஃபோன் அப்படிங்கிறத போட்டுக்குவோம். ரைட், ஓகே. இப்போது இது எல்லாமே பார்ப்போம் எப்படி அங்கே ஷோ ஆகிருக்குது. Ctrl S கொடுத்தாச்சு, ரன் பண்ணிக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நேம், இமெயில், ஃபோன் அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங் மாதிரி போல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த நேம்க்கு வந்து என்னென்ன நேம் வரணும், அதே மாதிரி இமெயில் என்னென்ன வரணும், ஃபோன் என்ன வரணும், ஃபோன் நம்பர் இதெல்லாமே அடுத்து கொடுக்க போகிறோம். அதுக்கும் டிஆருக்கு அந்த க்ளோஸ் ஆகிருச்சு. அதுக்கு இந்த டிஆர் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருச்சு. அதுக்கு கீழே வந்து நம்ம டிஆர்னு கொடுக்க போகிறோம். டிஆர்னு கொடுத்து ரைட். இப்போ மேலே வந்து டிஹெச் டேபிள் ஹெட்டிங்கில் தான் நேம், இமெயில் அட்ரஸ், அதே மாதிரி ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்கான டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். டிடி அப்படிங்கிறது டேட்டா அப்படின்னு சொல்கிறது. டேட்டா அப்படிங்கிறதுல வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அந்த நேம்ங்கிறதுக்காக டேட்டா என்னென்னு ரோஹித் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து நேம் டேபிள் டேட்டா கொடுக்குறேன், டிடி. அடுத்து ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்குறேன், டிடி. அதுக்குள்ளே Ctrl S கொடுத்தாச்சு, நம்மளோட பேஜுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹித் நேம் வந்திருக்கு, கீழே டேட்டாவா இமெயில் அப்படிங்கிறது நம்ம கொடுத்த இமெயில் வந்திருக்கு, அதுக்கடுத்து ஃபோன் நம்பர் கீழே வந்துச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டேபிள் டேட்டானா என்ன, டேபிள் டிஹெச்னா என்ன, டிடினா என்ன, டிஆர்னா என்ன. ஸோ இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாமே லேர்ன் பண்ணிட்டோம்னா அடுத்து இன்னும் பெரிய பெரிய கோடிங்லாம் செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே நம்மளால் அட்வான்டேஜாக போக முடியும். இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த டேபிள் லைன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, அதாவது பார்டர்லாம் எதுவுமே இல்லை. நம்ம அதை கொடுக்கலாங்கன்னா டேபிள் பார்டர் வந்து எனக்கு 2 வரணும், அதாவது அதோட சைஸ் கொடுத்தாச்சு. Ctrl S கொடுத்துட்டு இங்கே ரீலோட் பண்ணுவோம். ஸோ இப்போ போய்ட்டு பார்ப்போம் நம்மளோட டேபிளை. பார்த்தீங்கன்னா நேம், இமெயில், ஃபோன்லாம் தனித்தனி பார்டர்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது டேபிள் பார்டர் அப்படிங்கிறத அந்த சைஸ். ரைட், ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சில சின்ன சின்ன கோடிங்கை யூஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் எந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில்
ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது நம்மளோட கோடிங்கில் உள்ள நோட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிக்கிங்க. நோட்ஸ் எழுதிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க, நான் அதுக்கான சொல்யூஷனை தரேன். ரைட், நம்மளோட வெப்சைட் டுட்டோரியலை நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் டே.